Daily. Taste the Daily. நீதிமன்ற உத்தரவு காரணமாக நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபமாகி வருவது சீமானுக்கு தலைவலியாக மாறி பூதாகரமாகி உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை சீமான் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார். இந்த வழக்கை வாபஸ் பெற்ற நடிகை மீண்டும் 2023ஆம் ஆண்டு புகார் அளித்தார். சில நாட்களிலேயே இந்த புகாரும் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் நடிகை ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கை 12 வாரத்திற்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை அடுத்து நடிகை வழக்கு குறித்து 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து வளசரவாக்கம் காவல் நிலையம் வந்த சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறி 4 வாரங்கள் அவகாசம் கோரினர். ஆனால் வழக்கை 12 வாரத்திற்குள் முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டி மீண்டும் 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆஜராக சொல்லி சீமான் வீட்டு கேட் முன்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசார் வந்து சென்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே சீமான் வீடு முன்பு ஒட்டப்பட்டிருந்த சம்மன் கிழிக்கப்பட்டது. சீமானின் மனைவி சொல்லி உதவியாளர் காவலாளி என 2 பேரும் சேர்ந்து சம்மனை கிழித்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே நீலாங்கரை போலீஸ் சீமான் வீட்டுக்கு விரைந்தது. வந்த வேகத்தில் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் சீமான் வீட்டுக்குள் நுழைய முயன்ற நிலையில் வாசலில் நின்ற காவலாளி தடுத்து நிறுத்தினார். அப்போது போலீசாருக்கும் காவலாளிக்கும் இடையே தள்ளுமுள்ளு கைகலப்பு உருவான நிலையில் ஆய்வாளர் மீதே சீமான் வீட்டு காவலாளி தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் உருவானது. ஆய்வாளர் மீது கை வைத்ததும் பதறி போன சக போலீசார் சீமான் வீட்டு காவலாளியை குண்டுகட்டாக வெளியே இழுத்து வந்தனர். வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து வேனில் ஏற்ற போலீசார் படாத பாடுபட்டு கொண்டிருக்க திடீரென தனது ஆடைக்குள் இருந்த துப்பாக்கியை எடுத்து காவலாளி ஷாக் கொடுக்க போலீசார் அனைவரும் ஒரு நொடி பதறி போயினர். பின்னர் காவலாளியோடு மல்லுகட்டி ஒரு வழியாக துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் அவரை வேனில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த கலவரத்திற்கு மத்தியில் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி கயல்விழி தாக்குதலுக்கு ஆளான ஆய்வாளரிடம் மன்னிப்பு கேட்ட நிலையில் ஆய்வாளர் அதை கொஞ்சம் கூட சட்டை செய்யவே இல்லை. முதலில் காவலாளியை கைது செய்த போலீசார் பின்னர் சம்மனை கிழித்த சீமான் வீட்டு உதவியாளர் சுபாகர் என்பவரையும் பைக்கில் வந்து ஏற்றி சென்றனர். இதற்கு பிறகும் சீமான் வீட்டு முன்பு பரபரப்பு ஓயவில்லை. விஷயம் தெரிந்து சீமான் வீட்டின் முன்பு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூடினர். இதன் காரணமாக நீலாங்கரை காவல் நிலையம் முன்பு பேரிகார்டுகள் போட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. மேலும் சீமான் வீட்டை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் அந்த பக்கம் வருவோரை சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கின்றனர். ஆனாலும் சீமான் வீட்டை நோக்கி படையெடுத்த நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சீமான் சார்பில் வளசரவாக்கம் காவல் நிலையம் வந்த அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் குழு போலீசாரிடம் விளக்கம் அளித்தது.
சம்மனில் இருக்கும் விவரங்களை படித்து தெரிந்து கொண்டதால் தான் கிழித்ததாக விளக்கமளித்த வழக்கறிஞர்கள் குழு. சீமான் வீட்டில் காவலாளியாக வேலைக்கிருந்த அமல்ராஜ் அவருடைய சொந்த பாதுகாப்புக்காகத்தான் கையில் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் போலீசாரின் கைது நடவடிக்கையின் போது துப்பாக்கியை எடுத்து கொடுக்கதான் முயற்சி செய்ததாகவும் தெரிவித்தது. நோட்டீஸை கிழிச்சதுக்காக வர்றதாக தான் சொல்றாங்க. நம்ம போலீஸ் காவல்துறையை ஒட்டும் போது கிழிக்கப்படலை. அந்த நோட்டீஸ் பிற்பாடு ஒட்டிட்டு போன பிறகு தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அது என்ன செய்திங்கிறது தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. இவரை வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்துறாங்க. ஏத்தும் போதுதான் அந்த துப்பாக்கி அவர் இடுப்புல இருந்து தெரிய வருது. எடுத்துதான் கொடுக்கிறாரு ஒளி அவர் துப்பாக்கி காமிச்சு அவர் மிரட்டல. சட்ட ரீதியா நீங்க பண்றது தேவையற்ற ஒரு வழக்க பதிவு பண்றதுக்கு நீங்க முற்படுறீங்க. அதை வேண்டான்னு நான் கேட்டிருக்கிறேன். அதை அவங்க அதை கன்சிடர் பண்ணல. சென்னையில் சீமானின் வீடு காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பரபரப்பாகி வரும் நிலையில் சீமான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக ஹொசூரில் இருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சீமான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை காட்டிலும் அப்படி என்ன இந்த வழக்கில் போலீசாருக்கு அவசரம் என கேள்வி எழுப்பியதோடு வெள்ளிக்கிழமை காலையும் விசாரணைக்கு ஆஜராக முடியாது, முடிந்ததை பாருங்கள் என காவல்துறைக்கு சவால் விடுத்தார். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளும் நான் கிடையாது. வருவேன், நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. சீமான் நடிகை இடையேயான விவகாரம் மீண்டும் போலீஸ் மூலம் பூதாகரமாகி வருவது ஒரு பக்கம் இருக்க, சீமான் வீட்டு காவலாளி துப்பாக்கி வைத்திருந்த விவகாரமும் தற்போது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. சீமான் வீட்டில் காவலாளியாக இருந்து வரும் அமல்ராஜ் முன்னாள் ராணுவ வீரர் என்ற நிலையில் உரிமம் பெற்று துப்பாக்கி பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொந்த பாதுகாப்புக்காக துப்பாக்கி உரிமம் பெற்று காவலாளி அமல்ராஜ் பயன்படுத்தி வந்த நிலையில் போலீசார் கைது செய்ய முயன்ற போது துப்பாக்கியை காட்டி கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சீமான் வீட்டு காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் புகார் அளித்துள்ளார். மேலும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக காவலாளி மீது ஆய்வாளர் கொடுத்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ வீரர் என்ற அடிப்படையில் அமல்ராஜ் பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த துப்பாக்கியை வைத்து வேறொருவர் பாதுகாப்புக்கு அமல்ராஜ் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் அது சட்டவிரோதம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவலாளி அமல்ராஜ் வைத்திருந்தது .3mm பிஸ்டல் என்ற நிலையில் அதில் 2 மேகசின் இருந்திருக்கிறது. ஒரு மேகசினில் 6 புல்லட்கள் என மொத்தமாக 12 துப்பாக்கி குண்டுகள் இருந்த நிலையில் அவற்றை பறிமுதல் செய்தும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை மீறினால் சீமான் கைது செய்யப்படுவார் என போலீசார் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் போலீசார் சம்மனுக்கு ஆஜராக முடியாது என சீமானும் சவால் விடுத்துள்ளார். விசாரணைக்கு ஆஜராக மறுப்பதாக கூறி சீமான் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே காவலாளி அமல்ராஜ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கியை காட்டி காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. காவலாளி மீது போலீசார் பதிவு செய்த வழக்கிற்கு எதிர்மாறாக சீமானின் மனைவி கயல்விழியும் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து காவலாளி மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக புகார் கொடுக்க திட்டமிட்டு வழக்கறிஞர்களுடன் சீமானின் மனைவி கயல்விழி ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நடிகை சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான அமல்ராஜ் மற்றும் சுபாகர் ஆகியோரை கைது செய்த போலீசார் இருவரையும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து இருவரையும் வரும் 13ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார்.
இதனிடையே சீமானின் சவாலுக்கு பதிலடி கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ள நடிகை தன்னுடைய புகார் தொடர்பாக தேவையில்லாமல் திமுகவை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என எச்சரித்தார். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு கூட சீமான் சமாதானம் பேச முயன்றதாகவும் தன்னுடன் பேச விருப்பம் தெரிவித்த நிலையில் அதற்காக காத்திருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஒன்றும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்புடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். Taste the Daily.